தமிழ் எடுத்து கவிதை சொல் கொடுத்து வெயில வைத்த ஏன் அழகே இப்ப இடத்துக்கு வந்ததுனா இந்த இடம் பெருமை காலத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். அதனாலதான் காட்டுல தவம் பண்ணி இருக்கான் துர்வாசன். சின்ன பிள்ளை அந்த வழியில உடியாந்தா பாக்குறா, என்னடா அது உருவம் மாதிரியே தெரியுதே, ஆனா உடம்பு வெளியே தெரியலையே, மூக்கு மட்டும் தெரியுதுன்னு சின்ன புள்ள விளையாட்டுத்தனமா தெரியாம கட்டவர்ல உள்ள விட்டா. முனிவன் கல்வியெடுத்து கொடுத்தான் சாபம், எந்த உறுப்பு என் மூக்கில் பட்டதோ அது இரும்பா போட்டு போ அப்படின்னு. அப்ப அழுது புலம்புறா, அறியாத வயசுல தெரியாம தவறு பண்ணிட்டேனே, எனக்கு கல்யாணம் ஆகணுமே, நீ யார் கட்டிக்குவா ஐயா விமோச்சன விளையாடு பார்த்தாரு. இவ்வளவு பணிவோட கேட்கறதுனால நீ எப்பவும் கூட இந்த விலை சாதாரணமா இருக்கு, எப்ப நீ நினைக்கிறியோ அப்ப இரும்பா போகட்டும் என்கின்ற சாபத்தை கொடுத்தான் துர்வாசன். சின்ன வயசுல வாங்கியவள் கைகேயி. அதே போல இந்த உலகத்துல கட்டவர்களை கொடுத்து பெருமை அடைந்தான் ஒருவன். அவன் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியணும், அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாலே கதை குறிப்பிட விவரம் இருக்கிறது, அதை நான் கேட்கணும் சொல்லணும்னா பட்டு வெள்ளிக்கல் கண்டு மணி நீங்க வந்ததுமே துர்வாசரை பத்தி பேசிருக்கீங்க. முனிவர்கள் பொதுவாகவே தவம் செய்யறதாக இருந்தா ஏன் காடு மலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்ப நீங்க மலை சார்ந்த பகுதி வேறு மலை சாரனாலே முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய இடம் அந்த மலையில், அது அடிவாரத்துலதான் ஓரத்துல நான் காவல் செய்யறேன். ஆனா ஏன் முனிவர்கள் தவம் செய்யறதா இருந்தா மலைகளையும் காடுகளையும் தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்ப நீங்க துர்வாசரை பத்தி சொன்னீங்க, தவம் செய்யறாரு, சிறுவிடத்தனமாக கையை போய் விளையாடுறா, விளையாண்ட காரணத்தினால எந்த விரலை கொண்டு நீ விளையாண்டாயோ அந்த விரலாகப்பட்டதை இருப்பாக போகணும்ன்ற சாபத்தை கொடுக்கிறார். ஐயா நான் சிறுபிள்ளை அறியாம தவறு செஞ்சுட்டேன், செய்த பிழைக்கு விமோச்சனம் என்பது உண்டான்னு கேட்கும் பொழுது அவர் இன்னொரு வார்த்தையும் கொடுக்கிறார், நினைத்த மாத்திரத்துல அவ எங்க நினைச்சா புருஷனுக்கு ஆபத்து, அப்ப கட்டவர்ல கொண்டு காப்பாற்றான். இந்த இடத்துல நான் இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி இடத்துல ஒரு முனிவர் வந்து தவம் செய்யறார். தவம் செய்யக்கூடிய நேரத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சிக்கு பூக்கணும்னு சாபத்தை கொடுத்ததே அந்த முனிவர் தான். ஆனா அவர் சாபம் கொடுத்ததற்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பு பூக்குது. அதுக்கு முன்னாடி வருடம் தோறும் எப்போதுமே பூத்து கொடுக்கக்கூடியது குறிஞ்சிப்பூ. அப்ப அந்த சாபத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா கர்வ மகரிஷி. இந்த கர்வ மகரிஷி வந்து தவம் செய்யறாங்க. தவம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த குறிஞ்சி மலருடைய வாசம் எப்படி மன்மதன்ட்ட மல்லிகை மலர்கணர் இருந்ததோ, மல்லிகை மலர்கணை காமத்தை தூண்டக்கூடியது தானே, அப்ப அந்த குறிஞ்சி பூவும் காமத்தை தூண்டக்கூடியது. அவர் கண்மூடி தவம் செய்யறாரு, மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் செய்யறாரு. ஆனா அவருடைய மனமாகப்படுறது சஞ்சலத்திலே இருக்கு, பேரின்பத்திலே இருக்கு, சிற்றின்பம் மன்னிச்சுக்கிட்டு சிற்றின்பத்திலே இருக்கு. சிற்றின்பத்திலே இருந்த காரணத்தினாலதான் இந்த குறிஞ்சி இடத்துல கர்வ மகரிஷி என்பவர் ஒரு சிறு தவறு செஞ்சாரு. இந்த தவறுகளின் மூலமாக திரும்ப தன் தவறை உணர்ந்து ஆகா தவம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம தவறு செய்துட்டோமே சொல்லி காரணம் இந்த குறிஞ்சிப்பூ. இந்த குறிஞ்சிப்பூக்களுடைய வாசம் என்னுடைய தவத்தை கெடுத்து தவறு செய்யும்படியாக வைத்ததுன்னு சொல்லிதான் குறிஞ்சி பூக்களுக்கு சாபத்தை கொடுக்கிறார் கர்வ மகரிஷி. ரொம்ப அற்புதமான விஷயமா. அதே போல சிவனுடைய பூசையில தாளம்பு இருக்கிறது ஒரு நிவர்த்தி. ஆனா பொய்ச்சாட்சி சொன்னது ஆதியும் அண்டத்தை பார்ப்பதற்காக பிரம்மன் என்ன பண்றாரு, அன்னப்பச்சு வடிவெடுத்து மேய போறார், மகாவிஷ்ணு வராகம் எடுத்து பூமியில் நுழைந்து போறாரு. அப்ப 2 பேரும் போயிட்டே இருக்காங்க, பிரம்மன் நோக்கி போயிட்டே இருக்கான். அங்கிருந்து ஒரு பூ வருது, அந்த பூவு கிட்ட கேட்கிறான் சிவனுடைய சிரசு எங்கே எப்ப பார்க்கலாம்னு. அந்த பூ சொன்னிச்சான், உன்னால பார்க்க முடியாதுப்பா, அதை விட்டு இறங்கி நான் வந்து பலகாலமானது, உன்னால முடியாதுன்னு. அப்ப எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்றியா என்று சொல்லணும். சிவனுடைய சிரசை கண்டேன் பிரமா அப்படின்னு ஒரே ஒரு பொய் மட்டும் சொன்னுச்சு. அதனாலதான் சிவன் கொடுத்தான் சாபம். எப்ப பிரபனுக்கு உறுதியாக இருந்து பொய் சாட்சி சொன்னியோ இனிமேல் என் பூசையில் இடமாக போகட்டும் அப்படின்னு சிவபெருமான் தாளம் பூவுக்கு, நீங்க சொன்னது குறிஞ்சி பூ, ஆனா இவர் பாருங்க அந்த தாளம் பூவுக்கு விமோச்சனம் சாபத்தை கொடுக்கிறார். ஆனா அதே தாளம் பூவுக்கு விமோச்சனமும் கொடுத்தார். கண்ணுமணி கொடுத்தது போல விமோச்சனமும் கொடுத்தார். அப்ப அந்த பூவுக்கு மகிமை இருக்க செய்யுது. ஒரு தாசி பெண்ணு, திருவண்ணாமலை புராணம் ஸ்தல புராணம் சொல்லுது, ஒரு தாசி பெண்ணு அன்றாடம் குளித்து மொழிகி மஞ்சள் பூசி காலையில வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது வீட்டு வாயிற்கு அந்த கதவு திறக்கும் பொழுது முதல் தாம்பூலத்தை யார் வைக்கிறாங்களோ அவளே தாசி. அந்த தாம்பூலத்தை எடுப்பா, இந்த
கழிப்பா. இப்படி அனுதினமும் நடக்கக்கூடிய நேரத்துல அன்று சிவபெருமான சிவபக்தை செய்யும் தொழில் தாசி தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை ஒரு நேர்மையோடு பண்ணிட்டு வந்தவன் அந்த பெண்ணு. அப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு சிவபெருமான், இவ்வளவு பெரிய தொழில் செய்யறா, ஆனா அந்த தொழிலை செய்தாலும் அது ஒரு நேர்மையோடு பண்றாரு, இவளை நம்ம சோதனை செய்யணும்னு சொல்லி சிவபெருமான் ஒரு கிழவனாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு பாருங்க வீட்டுக்கு வாய்ப்படி கதவை வந்து திறக்கிறாரு. முதல் தாம்பளத்தை கொண்டாந்து வைக்கிறாரு. இந்த தாம்பளத்துக்குரிய ஒரு நீர் தானா அப்படின்னு கேட்கிறான் அந்த பெண். ஆமா, இந்த தாம்பளத்தை வைத்தவன் நான் தான்றாரு. இவன் வந்து கேட்கலையே, நீ வயதான கிழவனாக இருக்க, உன்னோட நான் எப்படி இந்த இரவை கழிக்க முடியும்னு அவன் கேட்கிறேன். தாம்பளத்தை நீ யாரு குமரனாயிரு கிழவனாயிரு வச்சுட்டியா, இன்றைய இரவு உன்னோடுதான், நீ போயிட்டு இரவு வேலையில வாமையான்னு சொல்லி கிழவன் அனுப்பிட்டான். இரவு வேலை வந்துச்சு, கிழவன் வந்தாரு. கிழவன் வந்து வீட்டு கதவு தாழ்பால் இடைப்பட்டது. இருவரும் அந்த கட்டிலில் அமரும் பொழுது அந்த கிழவனாருக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த வாந்தி எடுக்கிற வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் என்ன பண்றா, ஐயா பெரியவரே உங்களுக்கு முடியலையா, உடம்பு சரியில்லையா, இருங்க நான் பார்க்கறேன்னு சொல்லி அந்த எடுத்த வாந்தியை நாம் சுத்தம் செய்து இந்த கிழவனார நல்லபடியா கவனிச்சுக்கிறா, பெற்ற பிள்ளையை போல. இப்படி விடிய 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 அவர் வாந்தி எடுக்க இவர் சுத்தம் செய்ய இப்படியே எடுக்கக்கூடிய நேரத்துல விடிஞ்சதும் அவர் சொன்னாரா, என்னம்மா என் மேல உனக்கு வருத்தமா? அப்பதான் அவர் சொன்னா, ஐயா எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, என்னுடைய தொழில் தாசி தொழில், தாசி தொழிலாக இருந்தாலும் என் வீடு தேடி நீ வந்துட்ட, ஆனா உன்னை விடிய விடிய கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை, இதுவும் ஒரு வகையான கவனிப்பு தானே, அதனால நான் எந்த வருத்தமும் படலைன்னாலாம். அப்பதான் அந்த கிழவன் சொன்னாரு, என்னை நிமிந்து பாருன்னாரு. நிமிந்து பாருங்க பொழுது நிமிந்து பார்த்தா சிவபெருமான் காட்சி தந்தாரு. சந்தோஷம் பெண்ணுக்கு, நான் செய்வது தாசி, ஆனா அந்த தாசிக்கும் சிவபெருமான் காட்சி தர்றாருன்னு சொல்லி சிவனை வணங்குறாங்க. அப்ப சிவன் சொன்னாரா, உனக்கு ஏதாவது வர வேணுமா கேளு அப்படின்றாரு. அப்ப அந்த பெண்ணு சொல்றா, என் பாதமாகப்பட்டது உன் சிரசின் மீது இருக்கணும்னு கேட்டுவிட்டா. என் பாதம் உன் சிரசின் மீது இருக்கணும்னு கேட்டுவிட்டா. தவறான வார்த்தை. ஏன்னா அவ கேட்க வேண்டியது உன்னுடைய பாதம் என் சிரசின் மீது எப்பொழுதும் இருக்கணும்னு கேட்கணும். ஆனா இவ என்ன சொல்றா, என் பாதம் உன் சிரசின் மீது இருக்கணும்னா. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே தந்தேன் வரதேன்னாரு. சிறிது நேரத்துல பெண்ணு யோசிச்சா, நான் கேட்ட வரம் தவறு, ஆனா நீங்க அதே எனக்கு தந்தேன் வரதேன்னு சொல்லிட்டீங்களே, நான் அறியா பிள்ளை சிறுபிள்ளத்தனமாக இதை கேட்டேன் மன்னிச்சுக்கேங்கன்னாரு. அப்பதான் அவர் சொன்னான், இப்பிறவில நீ எடுத்தது தாசி, ஆனா அடுத்த பிறவிலே பூலோகத்தில் தும்பை செடியாக அவதாரம் எடுத்து இந்த தும்பை மலர என்னுடைய கொண்டையில சூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சிவபெருமானுக்கு தும்பைப்பூ மாலை ரொம்ப பிடிக்கும். தும்பைப்பூ சிவபெருமானுடைய கொண்டையில் சூட்டப்படுவதற்கு காரணம் ஒரு தாசி பண்ணி கேட்ட வரம். அதே போலதான் திருவரங்கம் ஆலயத்தை கொள்ளையடிப்பதற்காக வடநாட்டிலிருந்து ஒரு படை பெரும் கூட்டம் திரண்டு வருது. அங்க இருந்த அர்ச்சகர்கள், அங்க இருந்து வேலை பார்த்தவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க, பெருமாளே எங்களை தானே நீ காப்பாத்தணும், ஆனா உன்னுடைய ஆலயத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் வருதே, வந்த கூட்டம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா எல்லாம் சிறஞ்சிருமே, எப்படா நான் மீண்டும் இந்த அரங்கநாதனை பார்ப்பேங்கிற வருத்தத்தில் அத்தனை பேர் இருந்தாங்க. அங்கே வேலை செய்தால் பணிபடி அவளும் தாதி பண்ணதான் அவன் நினைக்கிறார். அரங்கநாத பெருமானே, எப்படியும் உன் கோயில உன் ஆலயத்தை நான் காப்பாத்திருவேன்னு நினைச்சா வெளியில போனா அலங்காரம் செஞ்சா படை வருது, படை தளபதி முன்னாடி வந்தேன், போய் நின்னா அழகா இருக்கானான்னு கேட்டா, அழகா இருக்கேன்னு அவன் சொன்ன, அழகா இருக்கிறன்னா உன் கூட கூடணும்னு நினைக்கிறேன்னா எங்க வரட்டும் கேட்டேன். கிழக்கு இருக்கே ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தின் மேல ஏறிவாங்க ஏன்னு கேட்ட. அங்கதான் ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்க சொன்னா, கூட்டிக்கிட்டு போனா கட்டிப்பிடிக்கிற மாதிரி பாசாங்க பண்ணி அங்க இருந்து தள்ளி விட்டா, கீழே விழுந்து அவன் செத்த. வந்த படை பின்வாங்கியது, ஆலயம் காப்பாற்றப்பட்டது. காலப்போக்கில் உணர்ந்தால் ராமானுஜர் இந்த ஆலயத்தை காப்பதற்காக தன் உயிரை கொடுத்தாலே தாதிப்பெண் என்ற வெள்ளையம்மாள், அந்த வெள்ளையம்மாள் நினைவாக இந்த ராஜகோபுரம் வருணம் பூசாமல் எப்பொழுதும் வெள்ளையாகவே இருக்கட்டும் என்கின்ற பெருமை தந்தால் அவளும் தாதி பெண்டால். இன்னைக்கு திருவரங்க கோயில்ல கிழக்கு ராஜகோபுரம் வர்ணம் பூசாம வெள்ளையா இருக்கும். இதற்கு அடிப்படை காரணம் வெள்ளையம்மாள் என்ற தாதி பெண் கொடுத்த பெருமை. இப்படி உலகத்துல பெண் இருக்காங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் சொக்கநாதர் கோவில சொல்லி தவளை கண்டுபிடிச்சாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியல, ஆனா சொக்கநாதர் கோயில்ல இருக்கிற அந்த தவளை சொல்லி தவளையை மட்டும் எப்படி கண்டுபிடிச்சா, அது எப்படி கண்டுக்குள்ள போச்சு அப்படின்ற விஷயம் அவனுக்கு சின்ன பிள்ளையா தான் கண்டுபிடிக்கப்பட்ட. நான் கேட்கிறேன், தவளை தான் கண்டுபிடிச்சா? தமிழ்நாட்டுல தவளை இல்லாத தெப்பக்குளம் எந்த ஊர்ல இருக்கு? ஓ, தவளை இல்லாத தெப்பக்குளம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க? சொக்கநாதர் கோவில்ல சொல்லி தவளை கண்டுபிடிச்சான். சரி, அப்பத்தான் அவன் சொன்னே, என்னடா சோழ நாட்டு மண்வாசம் சொன்னேன். இப்பதான் புள்ள, அப்பா நல்லா இருக்கியா?
நீ கட்டுற கோபுரம் அந்த கல்லுக்குள்ள தேர தவளை இருக்குடா பூசாதங்க எப்படா தெரியுமா சந்திரத்தை பூசி வைனா அடுத்த நாள் பார்த்தா அந்த மட்டும் ஈரமா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு மொட்டை கோபுரம். திங்கிற சொத்துல கல்லெடுக்க முடியாத வயசுல சொக்கநாதர் கோவில்ல சொரித்த வழியை கண்டுபிடித்தார் என்பது வரலாற்று சிறப்பு இருக்கு. தவளையை பத்தி பேசவும் தவளையை பத்தி கேட்டி. ஆமா நீங்க தான் பேசுவீங்க. மண்டகத்துக்கு பண்டகம்னாலே தவளை. தவளை தான். மண்டக மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். ஆமா. மண்டகத்துக்கு பிறந்தவதான் அவ யாரு ராமேஸ்வரம் கொண்டாட்டி. அதே சமயத்துல நான் கேட்கிற திரும்ப ஒண்ணு நீங்க கேட்டதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன்ற நம்பிக்கை இருக்கு. சரியோ தவறோ, சரியா இருந்துச்சுன்னா ஏத்துக்கங்க, தவறா இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப சொல்லுங்க. ஏன்னா தவறுகளை திருத்திக் கொள்றதா எங்களை போன்ற மனிதர்கள். தவறு இல்லை. இப்ப தெப்பக்குளமா இருந்தாலும் சரி, சாதாரண குளங்களாக இருந்தாலும் சரி, அங்க நீர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த நீருக்குள் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் இருக்கணும். மீன் இருக்கணும், பாம்பு இருக்கணும், அனைத்துமே இருக்கணும். நீரில் வாழ்வன அனைத்து இருக்கணும். ஆனா நீங்க கேட்டது தவளை இல்லாத தெப்பக்குளம் எதுன்னு வேறு கேட்டிருக்காரு. மீனே இல்லாத தெப்பக்குளம் எது? சரி, ஞானத்திலும் யாரை கும்பிடுறேன்? கந்தபெருமான், முருகபெருமான். முருகபெருமான் கும்பிடல. முருகனுக்கு அதிகாலையில முருகனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய பாடல் அப்படின்னா என்ன பாடல்? சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் உதவிடும் செங்க திருவேருள். கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதுனது யாரு? நீங்க யார வணங்குறீங்க? பெருமாளுடைய ஆலயத்திலே சில பாடல்கள் போடுவாங்க. அங்க காலை அதிகாலை வேளையில என்ன பாடல்? சுப்ரபாதம். சுப்ரபாதத்தை எழுதியது யாரு? நீங்க சொல்லி எல்லாம் பேச்சா? இது நீங்க பேசினா அப்புறம் பதிலுக்கு நான் பேசுறேன். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில். கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றேன், தவளையே இல்லாத குளம் கும்பகோணத்துல சுவாமி மலையில இருக்கு. தவளையே வசிக்காத குளம் அப்படின்றது. இப்ப நான் கேட்டு உங்கள்ட்ட மீனே இல்லாத குளம் அப்படின்றது எங்க இருக்கு? மதுரையிலே பொற்றாமரை குளம். மதுரையிலே பாண்டியாடு மதுரையிலே பொற்றாமரை குளத்தில் மட்டும்தான் மீன்கள் வாழ்வதல்ல. அது ஏன்னா 6 மீன்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தது. அந்த 6 மீன்களுக்கும் பார்வதி தேவியாகப்பட்டவருடைய முளைப்பால் தெரிந்தது. அந்த முளைப்பாலின் மிக காரணமாக சாப விமோசனம் பெற்று போயிட்டாங்க. அதனாலதான் அங்க மீன் கொடி முடிஞ்சிருச்சு. 2 மீன். இப்ப நான் நீங்க என்ன கேட்டீங்க? கந்த சஷ்டி கவசத்தை எழுதியது யாரு அப்படின்றத நீங்க என்ன கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் எல்லாரும் பேச மாட்டாங்க. ஆனா திரும்ப நானும் கேட்டுக்க, சுப்ரபாதத்தை எழுதியது யாருன்னா சுலபமா சொல்லிடலாம். சுலபமா சொல்லும் போது நீங்க சொல்லிருக்கலாம்ல நேரம். கேள்வி நான் தான் கேட்டேன். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா தானே அடுத்து ஏன் பதில் வரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறுமலை வெள்ளாம வீடு போய் சேராதுன்னு நினைக்கிறீங்க. சிறுமலை வெள்ளாம வீடு போய் சேராது, என்னைக்குமே வெற்றியோட சேரும். நான் சொல்றேன், கந்த சஷ்டி கவசத்தை முதலில் எழுதி அரங்கேற்றம் செய்தது திருச்செந்தூர்ல. எழுதியவர் யாருன்னா பாலன் தேவராயர் என்று சொல்லக்கூடியவர். அதே போல இன்னைக்கு பெருமாளுக்கு எந்த பெருமாள் கோவில் ஒழிக்கக்கூடிய சுப்பிரபாதம் என்ற பாடலை எழுதி பாடியவர் அதிவாதி பயங்கரனாச்சாரியார். அவர் தான் எழுதினாரு சுப்பிரபாதத்தை. நான் கந்த பெருமானே வணங்குறேன். கந்தனுக்கு வாகனம் எது? மயில். வேற எதுவுமே இல்லையா? இருக்கு, ஆட்டுக்கடை இருக்கு. சரி, இருக்கட்டும். அப்புறம் குதிரை வாகனம் இருக்கு. என்ன வாகனம்? குதிரை. யானை வாகனம் இருக்கு. வர்றை. குதிரை வாகனத்தோடு கந்த பெருமான் எங்கேயாவது காட்சி தர்றாங்கன்னு இந்த சகோதரர்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஐராவதம் யானை இருக்குப்பா, மயில் இருக்கு, ஆட்டுக்கடா வாகனம் கூட இருக்கு. ஒண்ணு ஆட்டுக்கடா வாகனம் வேள்வியில இருந்து வந்தது, வீரவாக தேவர்னால வந்தது. ஐராவதம் யானை தேவேந்திரன் கொடுக்கப்பட்டது. இப்ப மயில் இந்திரனே மாறி வந்தது அப்படின்ற ஒண்ணு இருக்கு. குதிரை வாகனத்தோடு கந்த பெருமான் இங்க காட்சி தர்றாரு. ஒரு மனுஷன் கடைசியில இறந்துட்டா அவனை கொண்டு எங்க சேர்ப்பாங்க? சுடுகாடு. இன்னைக்கு வண்டி வந்துருச்சு. ஆமா, அன்னைக்கு எதுல கொண்டு போனாங்க? பாடை கட்டி கொண்டு போனாங்க. இது எங்க நடக்கிற நிகழ்வு? இறந்து கடைசியா செத்த வீட்டுல கடைசி நிகழ்வு. இதான உண்மை. ஆமா. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கோயில்ல உயிரா இருக்கவங்க பாடை கட்டி கோயிலை சுத்தி கொண்டு வர்றாங்க. பாடை கட்டி கோயிலை சுத்தி கொண்டு வர்ற கோயில் எங்க சொல்லுவாங்க? ஏதுங்க, ஒரு மனிதன் செத்தா தானே சுடுகாடு போக முடியும். இன்னைக்கும் இல்லம்மா, குதிரை வாகனத்தோடு எம்பெருமான் முருகன் காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னா பாம்பாட்டி சித்தன் வாழ்ந்த மருதமலை. மருதமலையில முருகனுக்கு குதிரை வாகனம் போனா பார்க்கணும். மருதமலையில முருகனுக்கு குதிரை வாகனம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறவரை அந்த ஆலயத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. சரி, கொண்டு போய் போட்டு வேண்டிக்கிறாங்க, கடவுளே இந்த மாதிரி இந்த தருவாயில இருக்காங்க நீந்தாங்க. ஆனா நிறைய பேருடைய உயிரை இங்க காப்பாற்றப்பட்டிருக்கு. வருடாந்தோறும் திருவிழா நடக்கும். நிறைய பேர் பாடை கட்டி அந்த கோவிலை சுற்றி மும்முறை வருவதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். இன்றைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஊரு, அதாவது பாடை கட்டி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடை கட்டி அம்மன் எப்படி ஒரு இறந்த பிணத்திற்கு கையெல்லாம் கட்டி
கட்டி பச்சை ஓலையில பாடை கட்டி ஈனாத வாழை கன்றுகளை நட்டு அவரை படுக்க வச்சு அந்த ஆலயத்தை சுத்தி வருவாங்க. இது பாடை கட்டி அம்மன். இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இப்ப முருகபெருமானுக்கு இத்தனை வாகனங்கள் இருக்கு. ஆமா. அவருக்கு இப்ப பார்க்க போனோம்னா மயில் வாகனம்னு சொல்லுவோம். ஆமா. கந்தபெருமானுடைய ஆலயம் உண்டு அந்த ஊர்ல. கந்தபெருமானுடைய ஆலயம் உண்டு. ஆனா ஆலயம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல மயில்களே நடமாட்டம் கிடையாது. ஏன் அந்த ஊர்ல மயில் இல்ல? ஏன் அந்த ஊருக்கு மயில் வருவது கிடையாது அப்படின்றத நீங்க சொல்லணும். முருகனுக்கு என்ன வாகனம் சொன்னீங்க? மயில் வாகனம். பெருமாளுக்கு வாங்கணும் கருட வாகனம். சிவனுக்கு வாங்கணும் காளை வாகனம். விநாயகருக்கு வாங்கணும் மூசிக வாகனம். மாரியம்மனுக்கு வாங்கணும் சிங்க வாகனம். சனி பகவானுக்கு வாங்கணும் காகம் வாகனம். சனி பகவானுக்கு காகம் தான் வாகனம். இன்னைக்கு ஒரே ஒரு ஊர்ல மலைக்கு மேல காக்க பறக்காது. ஏன் காக்க பறக்காது? யாரு கொடுத்த சாபம்? நீ மட்டும்தான் ஸ்தலபுராணம் படிச்சுட்டு நினைக்கிறியா? பேசு பார்ப்போம். மயில் பறப்பதில்லை. திருச்சி மாவட்டம் வயலூர் பகுதியில் மட்டும் மயில் பறப்பதில்லை. ஏன்? வயதான ஒரு மூதாட்டி வயல் வீட்டுல நெல்லு காய போட்டுருந்தா மயில் அதை வந்து கொத்தி திங்க வதிச்சு அறியாம கையில இருந்து விளக்கு மாத்தால மயில் மேல ஏறிய அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வயலூர் பகுதியில் மயில் பறப்பதில்லை. அங்கே முருகனுடைய ஆலயம் அந்த பகுதியில் மட்டும்தான் மயில் பறப்பதில்லை. இது ஸ்தலபுராணம். காகமே பறக்காது. எங்கேயாவது பார்க்க முடியுமா? காகம் இல்லாத ஊர் தான் இருக்கா? காசியில காகம் பறக்காது. காகம் கரையாது, பறக்காதுல. காகம் கரையாது. நான் சொல்லுவது காக்கை பறக்காதுல. காக்க கரையுது கேட்கல. காக்க பறக்கவே பறக்காது. அந்த மலைக்கு மலை. ஏங்க, மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியர். அப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மேல போன காகமாகப்பட்டது எச்சம் பதிஞ்சிருது அவர் மேல. என்னடான்னு பார்த்தா எச்சம். எச்சில் இல்லை, எச்சம். எச்சத்தை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு கோபம் வந்தது. ஏன்னா துர்வாசன் தான் கோபக்காரராச்சு. கோபக்கார முனிவருக்கு கோபம் வந்துச்சு. நிமிந்து பார்த்தாரு மேல காகம். ஏன்னா ஒருத்தி கேட்டால என்னை கொக்கன்று நினைத்தாயா கொங்கணவன்? கேட்ட வாசி வள்ளுவனுடைய மனைவி கொங்கணரை பார்த்து கேட்கிற, உன் கண்ணு பார்த்தா உன்னுடைய முறைப்புக்கு உன்னுடைய கோபத்துக்கு கொக்கு வேணா எடுத்து சாப்பிடலாம். என் மக்கு நான் ஒரு காலமே எடுத்து சாப்பிட மாட்டேன் போடி கேட்டவன் அங்க கொக்க பார்த்து இவர் நிமிந்து வாங்குறாரு. காகத்துக்கு சாபம். காக்கைக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு உடைச்ச ஒரு பறவைக்கு இந்த சாபம்னா மனிதர்களுக்கு எப்படி சாபத்தை கொடுப்பாரு? அப்ப அவர் சாபம் கொடுத்த காரணத்தினால அந்த மலையை சுற்றி காகம் பறப்பது கிடையாது. அந்த மலை ஐயர் மலை இன்னைக்கு சொல்றோம். ஆனா அது ஐவர் மலை. பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கும் உபதேசம் செய்த ஐவர் மலை என்று சொல்லக்கூடிய ஐயர் மலை. கரூர் மாவட்டம். நாடு தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி. அப்பா பேரு நம்பித்தலைவன். அம்மா பேரு நங்கைமோனி. வந்திருக்கணும் காவல். என்ன காவல்? திணை காவல். பருவம் 7. அழிந்த பருவம் மங்கை பருவம். அதனால உனக்கு மணவாளன் மாப்பிள்ள புருஷன். மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கீங்க? ஆமா. நல்ல மாப்பிள்ள தானே? நல்ல மாப்பிள்ள. அடி உதவுற மாதிரி அணைச்சி போதுவானா? என்ன அடிச்சு பாப்பேன். நீ தம்பி நான் அண்ணன். உன்னை அடிச்சு என்ன உதவுவியா? ஒரு கண்ணத்தை வரைஞ்சா மறு கண்ணத்தை காட்ட சொல்லிடுற. தம்பி உடையான் படை கஞ்சான். இப்ப இந்துக்களுக்கு புனித நூல்னா எதை சொல்லுவீங்க? இந்துக்களுக்கு புனித நூல்னா திருக்குறள். இஸ்லாமியர்களுக்கு புனித நூல்னா குர்ஆன். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள். இதெல்லாம் இந்துக்களுக்கு புனித நதினா எதை சொல்லுவாங்க? கங்கை தானே. இஸ்லாமியர்களுக்கு மெக்காவில் இருக்கக்கூடிய ஜம்சம். அதே போல கிறிஸ்தவர்களுக்கு ஜோர்தான் நதி. தெரியுங்க நதி இல்லையா? அது ஒவ்வொருக்கு ஒரு காரணம் இருக்கிறதுனாலே உனக்காக பார்த்த மாப்பிள்ளை அழகே முருகனா வந்தானமா அனைவருக்கும் தெய்வம் கேளமா. அழகே முருகனா வந்தானமா அனைவருக்கும் தெய்வம் கேளமா. வடிவமாக இதயமாக அழகே முருகனா வந்தானமா. குமர கடவுள் தோன்றினார். குல கடவுள் முருகனாக மாறி
இருக்கட்டும். அருணகிரியை ஆட்கொண்டவன். ஏன் பெண் பித்தனை வந்து திருத்துறவர்னு சொல்ல மாட்டீங்களா? அருணகிரியை ஆட்கொண்டவன் தான் சொல்ல முடியுமா? ஆமாம்மா. அவர் சொல்றாரு 10 தலை தத்தை கணிதோடு சொல்றா பாப்பா. பட்டப்பகல் வட்டத்திற்கு இதுக்கு என்ன சொல்றாரு விளக்கா? ராவணேஸ்வரன் குணம் சேர்க்கிறாரு. அப்ப அருணகிரிக்கு மகாபாரதம் தெரியுமா, ராமாயணம் தெரியுமா, கந்த புராணம் தெரியுமா, எல்லாமே தெரியுமா? அப்படியா? அப்படி காரணம் திருப்புகளை கொடுத்தான். அப்பேற்பட்ட அருணகிரி ஆட்கொண்டவன். அப்பேற்பட்ட அந்த முருகனை போய் வேணாம்னு சொல்லலாமா? எனக்கு அதாவது திருப்புகளை கொடுத்தாரு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. திருமணம் பண்ணிக்க முடியாது என்னால. அதனால இனியாத்தா பத்தரையா மாப்பிள்ளை உமையை எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகிழ்ச்சியிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.